30 வருஷம் அப்படிங்கிறதுனாலே அன்புமணி வந்து அரசியல்வாதியா மாறிட முடியுமான்னா முடியாது. ஏன்னா அவர் வந்து ஏசி அறைக்குள்ள இருந்துகிட்டு டால்ஃபின்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டு பேருக்கு கட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர் தான். இப்படி தீவிர வலதுசாரிகள் கிட்ட, சாதியவாதிகள் கிட்ட, மதவாதிகள் கிட்ட நின்னுகிட்டு மக்கள் போராளிகளை கொச்சைப்படுத்தி இவர்கள் தோற்கடிக்கப்படணும்னு பேசுற இந்த நபர்கள்லாம் நம்ம வந்து ஒரு எலும்பு கூட ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பான். பாடி ஷேமிங் பண்ணணும்னு இல்லை கிஷோர் கேஸ் இல்லை என்ன அவரெல்லாம் பார்த்து நமக்கு மரியாதையை பேசுனே சிலரெல்லாம் பார்த்து தோண மாட்டேங்குது. கிஷோர் கே சாமி மாதிரியான ஆட்கள் கூட கூட்டு சேர்றது ரொம்ப தலித்திய செயற்பாட்டாளர் எப்படி ஆர்எஸ்எஸ் அடியாளம் மாற முடியும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வேங்கை வயல் தொட்டியை எடுத்து போட்டு 8 தொகுதிகளிலும் தோற்கடிக்கப்படணும்னு பேசுகிறவங்க யாராக இருக்கு? பறையார் அடையாளத்தோட விசிகாவை எதிர்க்கிறது, தலித் அடையாளத்தோட விசிகாவை எதிர்க்கிறது, வன்னியர் அடையாளத்தோட பாஜகவுக்கு ஆதரவு தர வேண்டியது, பாமகக்கு சொம்பு தூக்குற மாதிரியே இருக்கணும், ஆனால் வேலையெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு செய்யணும். திமுக மீது விமர்சனம் வந்தாலும் சரி, அதிமுக மீது விமர்சனம் வந்தாலும் சரி, தேமுதிக மீது விமர்சனம் வந்தாலும் சரி, காங்கிரஸுக்கும் இவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அரசியல் களத்தில் மக்கள் தளத்தையும் அரசியல் தளத்தையும் மிக தெளிவாக உணர்ந்து மிக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தேர்தல் வந்து ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு. அனைத்து கட்சிகளுமே தங்களோட தொகுதிகளை வந்து கிட்டத்தட்ட இறுதி செஞ்சுட்டாங்க. முக்கியமாக அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதுலேயும் குறிப்பாக விசிகாவுடைய தொகுதி குறித்து நம்ம பேச போகிறோம். நம்ம கூட பேசுறதுக்கு யூடியூபர் அரசியல் வெங்காயம் தடபாணி வந்திருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தொகுதி பங்கீடு கிட்டத்தட்ட உறுதியாகிட்டு இருக்கு. முக்கியமாக திமுக வந்து பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக கிட்டத்தட்ட தேர்தல் அறிவித்து ஒரு 15ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க. 8-9 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. காங்கிரஸுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு, நான் உட்பட ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொகுதி பங்கீடும் இறுதி ஆயிடுச்சு. 8 தொகுதிகள் வந்து இறுதி பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக கூடுதலாக கிடைச்சிருக்கணும், இரட்டை இலக்கத்தில் கிடைச்சிருக்கணும். ஏன்னா விசிகாவோட தொடர் கோரிக்கை வந்து இரட்டை இலக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. நாமளும் கூட 2 எம்பி கேண்டிடேட் இருக்காங்க. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு 6 எம்எல்ஏ தொகுதி கணக்கு வச்சுக்கிட்டா கூட ஒரு 12 சீட்டாவது கொடுத்துருக்கணும் அப்படின்னு தான் விரும்பணும், அப்படின்னு தான் நாமளும் எதிர்பார்த்தோம். 8 கிடச்சிருக்கு. பட் அதை அண்ணன் திருமாவே வந்து நாங்கள் வந்து கூட்டணியில் பேர அரசியல் பேச விரும்பல, கூட்டணி நலன் காக்கிறதுல எங்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது, கூட்டணி உருவானதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, அதே போல் அந்த நலன் காக்கிறதுல எங்களுக்கு மிக முக்கிய பங்கு இருக்குது, நாங்கள் இதை மனமும் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவங்க அண்ணன் திருமாவே நம்ம சொல்லும்போது நாமளும் இதை உண்மையிலே வரவேற்கிறோம், ஏற்றுக்கிறோம். 8 தொகுதி முன்னைய விட கூடுதலாக கொடுத்துருக்காங்க. முன்னாடி 6 விட இடதுசாரிகளுக்கெல்லாம் குறைச்சி கொடுத்தாங்க, மதிமுகவுக்கு குறைச்சிட்டாங்க, எல்லாருக்கும் வந்து 1 தொகுதி 2 தொகுதி குறைச்சி கொடுத்துருக்காங்க முன்னை விட. அப்படியான ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் விசிகாவுக்கும் வந்து குறைச்சி கொடுத்துருவாங்களோ, மறுபடியும் 6ன்னு சொல்லிடுவாங்களோ, இல்லை 6 தவிர்த்து 5ன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படிங்கிற இடத்துல அப்படி ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே திடீர்னு 8ங்கும்போது ஒரு சின்ன ஒரு ஆறுதல் இருந்து எதிர்பார்ப்பு கூட இருந்தாலும் கூட 8ங்கிறது ஒரு ஒரு சின்ன ஆறுதலான ஒரு எண்ணாக தான் இருந்துச்சு. 4 எம்எல்ஏ இருந்த இடத்துல இப்போ 8 எம்எல்ஏங்கிறது வந்து விசிகாக்கான நிச்சயமாக ஒரு அடுத்த பாய்ச்சலாக இருக்கும். அவங்களோட எதிர்காலமாக நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் 8 எம்எல்ஏ வெற்றி பெறும்போது. இப்போ கிட்டத்தட்ட ஆனால் இப்போ 8ங்கிறது ஒரு ஆறுதல் அப்படிங்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த ஆறுதலை பெறுறதுக்கே ஒரு இழுபறி ரொம்ப நீடித்த மாதிரியே ஒரு இழுபறி அப்படின்னு நம்ம சொல்லப்போனால் எதிர்பார்ப்பு கூட இருந்துச்சு தான். விசிகாக்கு இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியாக தான் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னும் போது அதை நம்ம பெருசாக அவங்களுக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குது. தேதி அறிவிச்சாச்சு, பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும், தொகுதியை வந்து இறுதி செய்யணும் அப்படிங்கிறதுல முடிச்சிருக்காங்க. ஒரு நட்பு ரீதியான ஒரு பேச்சுவார்த்தையாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம பெருசாக வந்து முரணாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 கிடச்சிருந்துருக்கலாம், இல்லை ஒரு 10வது கிடச்சிருக்கலாம் குறைந்தபட்சம் அப்படின்றதான் திருமாவளவனோட ஒரு இதுவாக இருந்தது. ஆனால் அவர் கொஞ்சம் அதை பற்றி லைவ்ல பேசும்போது ஒரு மாதிரி செய்தி சேனல்களே போட்டிருந்தாங்க, திருமா வேதனை. அதை ஒட்டி தான் நான் கேட்குறேன். அவர் என்ன அதை நம்ம இன்னும் எப்படியா புரிஞ்சுக்கலாம், சீட்டு நம்ம கூட கிடைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி கூட அந்த அந்த சமூகத்தில் இன்னும் அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத தான் அவரோட வேதனையை நம்ம பார்க்கணும். விசிகா கிட்ட கூட 2 சீட்டு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அவர் வேதனைப்படுறாருங்கிறது அதை நம்ம சுருக்கி பார்க்குறதா, அவரோட பேச்சையும் சிந்தனையும் நம்ம குறைச்சி மதிப்பிடுறதா தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஆனால் அவரோட வேதனை அப்படிங்கிறது வந்து சமூகத்தில் இன்னும் மாற்றம் நிகழலை, கட்சி நிர்வாகிகள் கிட்ட
கட்சியில ஒரு தலைமை ஒரு மாதிரி ஆதரவா இருந்தா, கூட இருக்கிறவங்க வேற மாதிரி இருக்காங்க. நம்மள பார்க்குற பார்வையில இன்னும் வந்து வேறுபாடு கிடைக்கல. அப்படியான ஒரு மாற்றத்த விசிகா வந்து தேர்தல அப்படி பார்த்தா மக்கள் நல கூட்டணியில 25 சீட் வாங்குனாங்க. அதனால ஆமா. சீட்டு எண்ணிக்கை வந்து எப்பவுமே சமூக மாற்றத்த, சமூகத்தில உள்ள மனநிலை மாற்றத்த வந்து உறுதி பண்ணிடாது. அதனால விசிகா கிட்ட ஐ மீன் திமுக கிட்ட இன்னும் 2 சீட் 10 சீட் வாங்கிட்டா மட்டும் இங்க சமூகத்தில மாற்றம் நிகழ்ந்துருமா? அப்படின்னா, அது கிடையாது. அவரோட வேதனைங்கிறது வந்து சமூக மாற்றம் வந்து இன்னமும் கூட மோசமா இருக்கே. விசிகாவ இன்னும் சாதிய பார்வையில பார்க்கிறதாவே இருக்கே. நம்மள ஒரு 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 குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே வச்சு அவங்க அணுகுறாங்க. அப்படிங்கிறது தான் அவரோட வேதனையா இருக்கு. அத உடைக்கத்தான் நம்ப முயற்சி பண்ணணுமே ஒழிய, வெறுமனே சீட்டுக்காக அவர் வருத்தப்பட்டாருங்கிறது, அது வந்து சுருக்கி பார்க்கிறதா தான் இருக்கும். ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாரி தான் இப்போ பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தாரு. இன் ஃபியூச்சர் இது விசிகா வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கும். அதாவது வருங்காலத்துல இருக்கிற எல்லாருமே அத வந்து கண்டிப்பா அது நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாரி ஆனா, அவரே நான் சொல்லியிருந்தாரு. இந்த 8 சீட்டே எனக்கு அந்த நம்பிக்கைய தான் குடுத்துருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. 8 சீட் நம்ம குறைச்சலா பார்த்தாலும் கூட, 8 இப்போ இதுக்கு முன்னாடி காலகட்டத்த விட இந்த 4 எம்எல்ஏ அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச பிறகு, இந்த 5 ஆண்டுகள்ல விசிகாவோட வளர்ச்சி, விசிகாவ பொதுவெளியில பார்க்குற பார்வை, எ எ கடுமையான விமர்சனம் வைக்கிற நபர்களா இருந்தாலும், விசிகாவ சாதியா பார்க்குற நபர்களா இருந்தாலும் கூட, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் கூட, விசிகா வளர்ந்துருச்சே! அப்படிங்கிற எண்ணம் வந்து சாதியவாதிகள் மத்தியில இருக்கு. பொதுவா பொதுவெளியில நல்லா வளர்ந்துட்டாங்க இவங்க. முன்னைக்கு இவங்க இப்ப பரவால்ல. பலமாயிருச்சு கட்சி. கட்சிய நல்லா வளர்த்துட்டாங்க. இவனுங்க வளர்ந்துட்டானுங்களே! அப்படின்னு ஏதோ ஒரு டோன்ல, விரும்பியோ, வெறுத்தோ ஏதோ ஒரு டோன்ல வந்து விசிகா வளர்ந்துருச்சு அப்படிங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே இருந்த நிலைமைய காட்டிலும் ஒரு 4 எம்எல்ஏ கிடைக்கும்போது, அது அந்த அந்த பார்வை அப்படிங்கிறதோ, அதனோட வளர்ச்சி, வீரியம் அப்படிங்கிறது அந்த பாய்ச்சல் அதிகமாயிருக்கு அப்படின்னா, அந்த 4 எம்எல்ஏங்கிறது 8 எம்எல்ஏவா மாறும்போது, விசிகாவோட நான் இப்போ வெறும் தொகுதி பங்கீடா சுருக்கி பார்க்காம, விசிகாவோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அவங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு அடுத்த 5 ஆண்டுகள்ல, அதுக்கடுத்த நாடாளுமன்ற தேர்தல்ல இப்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்டின்னா, இந்த 8 தொகுதிகள்ல விசிகா எந்த மாதிரியான வாக்கு வாங்கி ஜெயிக்குது? அவங்களோட வாக்கு வங்கி எப்படியா இருக்க போகுது அப்டின்னும், விசிகாவால மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு வங்கி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு முன்னாடி அது ரொம்ப 100% வந்து விசிகானால இப்போ தலித் மக்கள் 100% அண்ணன் திருமா பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சிருக்கு. வாக்கு வங்கி பெரும்பான்மையான தலித் வாக்குகள அண்ணன் திருமாவுக்காக அ கூட்டணி கட்சிகளுக்கு மாறியிருக்கு. கடந்த தேர்தல்கள்ல. இன்னும் அது அப்படியே கன்டின்யூ ஆகும்போதோ, கூடுதல் ஆகும்போதோ வந்து விசிகா தவிர்க்க முடியாது. இப்ப இன்னைக்கு நான் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கேட்டிருக்கோம். எங்களுக்கும் அது புரியுது. இருந்தாலும் இப்ப நம்ம அத பேச வேணாம். தொடர்ந்து பயணிப்போம். இன்னும் 28ல தான் 28ல தான் நான் அந்த பதவி காலியாக போகுது. அப்ப பேசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதலமைச்சர்ன்னு அண்ணன் திருமா சொல்றார். அதுக்கான நெருக்கடியெல்லாம் வந்து அடுத்தடுத்த மாநிலங்களவை உறுப்பினர வந்து விசிகாவுக்கு ஒதுக்கணும். அடுத்து வர நாடாளுமன்ற தேர்தல்ல கூடுதல் இடங்கள வந்து விசிகாவுக்கு ஒதுக்கணும். விசிகா ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. அ நம்ப தலைமைய சமாதானப்படுத்திட்டாலும் மக்கள இப்பவே அந்த அழுத்தம் வந்து இருந்துச்சு திமுகக்கு. நம்ப திருமா சொல்லிட்டாரு, பேரம் பேச மாட்டாரு. ஆமா. அவரு கூட்டணிக்காக சமரசம் செஞ்சுப்பாரு அப்படிங்கிற நிலைப்பாட்ட அவர் முன்னாடியே அறிவிச்சுட்டார். இருந்தாலும் கூட திமுகக்கு அழுத்தம் வந்து இவரே ஏத்துக்கிட்டாலும் கூட தொண்டர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நாம தொண்டர்கள் கிட்ட கடுமையான எதிர்வினைய சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற புற அழுத்தம் வந்து திமுகக்கு இருந்துச்சு. அது நம்மளால வெளிப்படையா உணர முடிஞ்சுச்சு. அப்போ அப்படியான ஒரு அழுத்தத்த உருவாக்க வேண்டியது தான் விசிகாவோட வளர்ச்சிய வந்து உறுதி செய்யும். இந்த 8 எம்எல்ஏவே நிச்சயமா வந்து விசிகாவோட மிகப்பெரிய வளர்ச்சிய, பாய்ச்சல வந்து உறுதிப்படுத்தும்னு தான் நான் நம்புறேன். இப்போ அது நீங்க சொன்ன மாரி அந்த அழுத்தம் வந்து இந்த முற்போக்கு கூட்டணியில இருந்து மட்டுமே வரல. ஆமா. எதிர் இருந்துமே அந்த ஆ. பிஜேபில இருந்து கூட சில பேர் குரல் குடுத்தாங்க. இதர கட்சிகள், ம், ம். வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து எதிரணியில இருக்கிறவங்க கூட, ஏன் சீட்டு கம்மியா குடுக்குறாங்க? ம், இங்க ம். இருந்திருந்தா இப்படி இல்ல அவங்க அப்படின்னு. அக்கறையில பேச மாட்டாங்க. ஆ, எதிரணிகள் வந்து அக்கறையில பேச மாட்டாங்க. எதிரணிகள் யாரு? சின்ன சின்ன முரண்பாடுகள்ல எதிரணியா இருக்கிறவங்க இல்ல யாரும். அவங்க எல்லாம் வந்து இனப்பகைவர்களா எதிரணியா இருக்காங்க. அதிமுக அப்படின்னாலும் கூட, அதிமுகவ யார் இயக்கிக்கிட்டு இருக்கா? அதிமுக கூட இருக்கிறது யார்? அப்படிங்கிறது அவங்க வந்து நம்ம இனப்பகைவர்கள். ஆரிய சித்தாந்தம் கொண்டவர்கள். அவங்க வந்து ஆடு நனையுதேன்னு ஓநாய் கவலைப்படுற கதை தான் அவங்களோட பேச்செல்லாம். அத நம்ம பொருட்படுத்த தேவையில்ல. ஆனா, ஒரு அரசியல் சூழல்ல பொதுவான ஒரு புற அழுத்தத்த திமுக உணர்ந்துச்சு. நிச்சயமா தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க. தலைவரே ஏத்துக்கிட்டாலும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருந்துச்சு. அதுவே கூட அந்த 8 இடத்த இல்லன்னா ஒருவேள போன தடவ மாதிரி 6 இடத்தை வச்சுக்கங்க. இல்ல இடதுசாரிகளுக்கு குறைச்ச மாதிரி நீங்களும் 5 இடத்துக்கு வச்சுங்கன்னாலும், தீவிரமா பேசி என்ன பண்ணியிருப்பாங்க? பேசியிருப்பாங்க, போராடியிருப்பாங்க. அடுத்த கட்டமா என்ன பண்ணியிருப்பாங்க?
கூட்டணி நலன் முக்கியம்னு ஒருவேளை இவர் அமைதியாயிருக்கலாம். தேர்தல் கணக்கு வேண்டாம் நமக்கு அப்படின்னு கூட அமைதியாயிருக்கலாம். ஆனாலும் கூட தொண்டர்கள் ஏற்கவே மாட்டாங்க. நிச்சயமா அது வந்து நமக்கு பின்னடைவை தரும் அப்படிங்கிற ஒரு அ புற சூழல உணர்ந்ததன் காரணமா இந்த 8 இடம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரியான ஒரு வளர்ச்சி பொதுவான தளங்கள்லேருந்து இந்த 8 இடம் தொடரும்போது தொண்டர்கள் கோச்சிப்பாங்க அப்படிங்கிற அந்த புற அழுத்தம் வந்து பொதுவான தளத்திலிருந்தும் அந்த புற அழுத்தம் அடுத்து விசிகாக்கு ஆதரவா கிடைக்கும் அப்படிங்கிற நிலை மாறும்னு நான் நம்புறேன். இதே இடத்துல நம்ம திமுக பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் உருவாயிறக்கூடாதுன்றதுக்காக கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகள குறைக்கிறாங்க. ஏன்னா, மக்கள் நீதி மையம்லாம் வேணவே வேணான்ட்டாங்க. ம், ம், ம். அதுக்காக அப்படி இருக்கோ? தொங்கு சாட் ஆமா. இப்ப கூட்டணி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பேசின கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அத தொடர்ச்சியா அது குறித்து அது பேசிட்டே பல சர்ச்சைகள சந்திச்ச சந்திச்சுட்டாங்க. கட்சி. காங்கிரஸ் வரைக்கும் வந்து இது வந்து எல்லாரும் பேசிட்டாங்க. அந்த வார்த்தைய வச்சே விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வெளியே எடுத்துடலாமான்னு பல பேர் முயற்சி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அப்படியேப்பட்ட ஒரு கட்சியும் தலைமையுமே கூட தொங்கு சட்டமன்றம் வந்து நடந்துறக்கூடாது, வந்துறக்கூடாது, ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு லைவ்ல உட்கார்ந்து அண்ணன் திருமா வந்து கவலைப்படுறார். கண்டிப்பா வந்து டிஎம்கே தனிப்பெரும்பான்மையோட வெற்றி பெறணும். அப்படி இல்ல அப்படின்னா, தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் அப்படின்னா, அதத்தான் பாஜக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க அவங்க என்ன பண்ணாங்களோ, அத தமிழ்நாட்டிலயும் கண்டிப்பா செய்வாங்க. ஒருவேளை எம்எல்ஏக்கள் விலை பேசப்படலாம். என்ன வேணா நிகழும். ஆக அந்த ஒரு நிலையான ஒரு ஆட்சி குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு பெரும்பான்மையா திமுக வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்குன்னு கேட்ட ஒரு தலைவர் வந்து பேசுறார் அப்படின்னா, அது வந்து எவ்வளவு பொதுப்படையா அவர் வந்து தன் நலன் ஏன்னா இயல்பா என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு சீட்டு, 2 சீட்டு, 10 சீட்டு குறைவா அவங்க வெற்றி பெறணும். தொங்கு சட்டமன்றம் நடைபெறணும். அந்த 5 சீட்ட நான் உனக்கு குடுத்து, எனக்கு நீ அமைச்சர் பதவி குடு அப்படின்னு நான் பேரம் பேசணும். எனக்கு ஆட்சியில பங்கு குடு, அதிகாரத்தில பங்கு குடுன்னு பேசணும் அப்படின்னு இயல்பா நினைப்பாங்க. ஆனா திரும்ப அத கொள்கையா வச்சிருந்தாலும், அது ஆட்சியிலயும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு அப்படிங்கிறது கொள்கை முடிவா இருக்கணும். மியூச்சுவலா பேசி ஒரு கொள்கை முடிவா அதை எடுத்து அதுக்கப்புறம் அந்த கூட்டணியிலேயே அந்த முடிவு எட்டப்பட்டு அது அப்படி வரணுமே தவிர, பேரம் பேசி நிகழ்றதுனால, அப்படியான ஒரு சூழல் நடந்து, அப்ப நான் உங்ககிட்ட பேரம் பேசுறேன், அப்ப நான் ஆதரவு தரேன், பேரம் பேசுறேன்றதுனால, எந்த பலனும் வந்து கிடைச்சிராது மக்களுக்கு. அதனால எந்த பலனும் வந்து மக்களுக்கு ஏற்பட்டுறாது. அது வந்து பாஜகவுக்கு தான் சார்பா போய் முடியுமே தவிர, விசிகாக்கோ, தமிழ்நாட்டுக்கோ அது நலன் பயக்காது அப்படிங்கிற சிந்தனையில தான் வந்து அண்ணன் திருமா வந்து இந்த முடிவு எடுக்கிறார். இப்படி நிகழ்ந்துறக்கூடாதுன்னு அவர் விரும்புறார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணுன்ற கட்சி அது பெரும்பான்மையா திமுக ஜெயிக்கணும் அப்படின்னு பேசுதுன்னா, இந்த அரசியல் சூழலையும் அவரு அவரு எப்பேர்ப்பட்ட அ தொலைதூர சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிறதையும் தான் நம்ம இதில புரிஞ்சுக்கலாம். இன்னமும் கூட தேமுதிகவ வச்சு தான் விசிக வந்து பல விமர்சனங்கள சொல்றாங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்தவங்க அவங்க 10 சீட்டு குடுத்துட்டாங்க. ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக எனக்கு தெரிஞ்சு தேமுதிகக்கு எத்தனை குடுத்திருந்தாலும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருப்பாங்க. அது வந்து விமர்சிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு விசிகாக்கு தாண்டி 10 குடுத்ததுனால விசிகாவோட ஒப்பிட்டு தேமுதிகவ விமர்சனம் பண்றாங்க. ஒருவேளை 8ஆ குடுத்திருந்தா கூட, இன்னைக்கு வந்த தேமுதிகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒண்ணா? எங்களுக்கும் 8 அவங்களுக்கும் 8ஆ? அப்படிங்கிற விமர்சனமும் வந்திருக்கும். 8 விட குறைவா 6ஓ 5ஓ குடுத்திருந்தா, எந்நேரமும் களத்தில நின்னுகிட்டு இருக்கிற இடதுசாரிகளும் களத்துக்கே வராத தேர்தலுக்கு மட்டும் எட்டி பார்க்குற தேமுதிகவும் ஒண்ணா? அப்படிங்கிற விமர்சனமும் வந்திருக்கும். ஒரு வேளை 1, 2ன்னு குடுத்திருந்தா தான் இந்த விமர்சனம் வந்து வராம இருந்திருக்கலாம். பட் இதுக்கான விளக்கத்தையும் வந்து அண்ணன் திருமாவே குடுத்திருக்காரு. இது எப்படி இருந்தாலும் விமர்சனம் வந்திருக்கும். அந்த விமர்சனத்தில ஒரு ஒரு ச ஒரு ஒரு தரப்புல நியாயம் இருக்கு தான். ஏன்னா அவங்க பெருசா கள வேலைகள் செய்யல. இதுக்கு முன்னாடி அவங்களோட கூட்டணி நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து கொள்கை சார்ந்து பெருசா இல்ல. வெறுமனே அவங்களோட வெற்றி இலக்கோ இல்லன்னா பேர அரசியல் மட்டும் தான் இருந்திருக்கு. பட் நம்ம இத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அ இடப்பக்கம் ஆட்கள சேர்க்கணும். முற்போக்கு இடதுசாரி சைட்ல வந்து முரண்பாடுகள் இருந்தாலும், வர்றவங்கள அரவணைச்சு எதிரிய பலவீனப்படுத்துறதா தான் நம்ம இத கருதணும். ஏன் ஒருவேள ஜெகன்மூர்த்தி அங்கேருந்து இங்க வந்தாலும் நம்ம அத அத வரவேற்கணும். புரட்சி பாரதம் கட்சி அங்கேருந்து இங்க வந்தாலும் நம்ம முரண்பாடுகள் இருக்கலாம். எதிரிய பலவீனப்படுத்த என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ, அத நம்ம எடுக்கணும். ஏன் இப்போ கொங்கு தேசிய மக்கள் முன்னணி வந்து இருக்கு. முக்குளத்தூர் ப சமீபத்தில பாண்டே கூட அந்த கேள்விய வந்து அண்ணன் திருமா கிட்ட வச்சிருந்தார். என் அ ய பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி மிக தீவிரமான சாதி அரசியல எப்படி பாஜக மிக தீவிரமான மத அரசியல் எடுத்துச்சோ, அதுபோல பாட்டாளி மக்கள் கட்சி மிக தீவிரமான
சோசியல் இன்ஜினியரிங். தலித்துகளை தனிமைப்படுத்துகிற ஒரு சாதி அரசியலை சோசியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க. அந்த மாதிரி எடுக்காத பட்சத்தில் தாங்க வந்து அதை வெளிப்படையாக காட்டிக்க மாட்டோம், அதை விட்டுட்டு வரோம் அப்படின்னு கொங்கு தேசிய மக்கள் முன்னணி மாதிரியான கட்சிகள் வரும்போது அவங்கள நம்ம பக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது வந்து அவசியம். தீவிரமா வெளிப்படையா அவங்க இயங்காத மாதிரியும், அவங்க பாஜக சார்புக்கு போய் அவங்கள பலப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும். ஏன் இப்போ செல்வகுமார் வந்திருக்காரு, முத்திரையர் சமூகத்த அந்த அவரு லிட்டரலா ஒரு சாதி அடையாளத்தோட தான். கட்சி வச்சிருந்தாலும் ஒரு சாதிய சங்கத்திலேருந்து அந்த மாதிரி வந்தவர் தான். ஏன்னா இந்தியிலேருந்து ஃபர்ஸ்ட்டு அவர் ஏற்கனவே பாஜகவில் இருந்தார். அப்படி எதிரியை பலவீனப்படுத்துறது. எதிரிங்கிறது என்னன்னா சனாதனத்தை பலவீனப்படுத்துறது, ஜாதியை பலவீனப்படுத்துறது. அப்படி எப்படி எந்த வகையிலெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வகையிலெல்லாம் அவங்கள பலவீனப்படுத்தி நாம் பலமாகறோமா இல்லையாங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்கள பலவீனப்படுத்தணும். அவங்கங்கிறது வெறும் தேர்தல் அரசியல் கிடையாது. அது வந்து ஒரு சனாதன அரசியல், சாதி அரசியல். அதை நம்ம எப்பேற்பட்டாவது பலவீனப்படுத்தணும். அதுக்கான அப்படியாவது நாம் இதை வந்து கடந்து போகணும். தேமுதிக கொடுத்தா பரவாயில்ல, அதை பெருசாக விமர்சனம் பண்ணியோ ஒப்பிட்டு பார்த்தோ அதை நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தொங்கு சட்டமன்றத்தை பற்றி ஒன்று சொன்னீங்க. இப்போ விசிகே வந்து தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டால் அவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கேட்கறதுக்கான நேரம், அந்த நெருக்கடி கொடுக்கலாம் நினச்சா. ஆனால் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒரு அரசியல் அறம், அரசியல் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் பண்ண மாட்டாங்க. ஆனால் தேமுதிக பண்ணுவாங்களா மாட்டாங்களா அது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கு. ஏற்கனவே தேமுதிகல இருந்த எம்எல்ஏக்கள் வந்து கட்சி மாறி இருக்காங்க. எம்எல்ஏவா இருக்கும்போதே வந்து மாஃபா பாண்டியராஜன் மாதிரியான நபர்கள்லாம் வந்திருக்காங்க இருக்கு. பட் அதனால அவங்க ஒரு 10 சீட்டுக்குள்ள இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ அவங்க அந்த நிலைப்பாட்டை எடுக்கிற இடத்துல இருக்காங்கன்னா அவங்களால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு தான் அவங்க ஒரு 10 சீட்டு தான் வாங்கியிருக்காங்கன்னும் போது ஒன்றும் பெரியதில்லை. அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரியான முதல் முறையாக திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்கன்னு தான் நம்ம நம்புறோம். ஆனால் அடிப்படையிலேயே விஜயகாந்த் வந்து ஒரு கலைஞர் அபிமானி. அவர் இருந்திருக்காரு. ஒரு 2006 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அந்த மண்டப வெடிப்பு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு பெரிய கொள்கை ஈர்ப்பு, கொள்கை பெருசாக தெரியும், கொள்கை உறுதியோட களமாடணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்படி விஜயகாந்தை மக்கள் பார்க்குறாங்களோ அது போல தான் அந்த கட்சியும் கூட. ஓகே, நல்லது பண்ணுவாங்க, பெருசாக மக்கள் விரோதமாக செயல்பட்டுக்க மாட்டாங்க. அவங்க கூட்டணி கணக்கெல்லாம் கூட அவங்களுக்கு கொள்கை புரிஞ்சிருந்தா அவங்க ஒரு வேளை அந்த மாதிரி கூட்டணி அமைக்காமல் இருந்திருக்கலாம் கடந்த காலங்களில். ஆனால் அவங்களுக்கு அதை பற்றியான தெளிவு கிடையாது. ஏன் விஜயகாந்தே கூட அந்த மாதிரியான நபர் தான். அவருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளோதான் அவருக்கு தெரியும். கொள்கையா, முஸ்லீம் எதிர்ப்பா, ஆதரவா, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஸோ அவங்க சூழல் புரிஞ்சு ஓரளவுக்கு நடந்துக்குவாங்க அப்படின்னு நம்பலாம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ இன்னும் என்னன்னா, அடிப்படையில் ஏன் முரண் வருது தேமுதிக கூடனா, இப்போ கிட்டத்தட்ட 2006 கட்சி ஆரம்பிக்கிறார் விஜயகாந்த். விருதாச்சலத்தில் போட்டிட்டு ஜெயிக்கிறாரு. அப்போ வந்து அவரோட வாக்கு வங்கி வந்து 8.3%. அது அப்படியே அடுத்தடுத்த தேர்தலில் முன்னேறிட்டு வந்து கடைசி 2014 நாடாளுமன்ற தேர்தல்னா கிட்டத்தட்ட ஒரு 10.1% வரை போயிடுச்சு. ஆனால் இப்போ கடைசி நடந்த 2021 தேர்தலில் வந்து தேமுதிகவோட வாக்கு வங்கியே 0.4% தான். அவங்களுக்கு 10 தொகுதியா அப்படிங்கிற போது இந்த இடத்துல வலுவாக இருக்குது விசிகா. ஏன் அப்படின்னா விசிகாவுக்கு கலைஞர் அப்போவே 12 தொகுதி நெகோசியேஷனில் பேசி அப்புறம் 10 தொகுதி ஆக்குனாரு. ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து 8 தான் கொடுக்கும்போது நமக்கு அந்த சில அதிருப்தி ஏற்பட தானே செய்யுது. இது என்ன எப்படின்னா, எப்படி அவங்களுக்கு 10 தொகுதி கிடச்சிச்சு, எப்படி விசிகாவுக்கு 8 தொகுதி கிடச்சிச்சுன்னா, விஜயகாந்த் கட்சி திரும்ப நிறைய முறை சொல்லிட்டார். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அது ஜாதி கட்சியை யாரும் பார்க்க மாட்டான். விசிகாவை 25 வருஷம் கடந்தும் கூட களத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் வழக்கு வாங்குறாங்க. வழக்கு வாங்காமல் வீதிக்கு வராமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை. வீதிக்கு எந்த பிரச்சனை, ஈரான் மேலே குண்டு போட்டாலும் இங்கே ஆர்ப்பாட்டம் நடக்குது. நான் இங்கே இந்திய அரசாங்கத்துக்கு இந்திய அரசோட நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க இங்கே ஜனநாயக சக்திகளோட சேர்ந்து நாங்கள் களத்தில் நிற்போம், போராட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற மாதிரி அமித்ஷா பேசினா இங்கே ஆயிரக்கணக்கான சிறுத்தைகளுக்கு அம்பேத்கரோட மாஸ்கை போட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார். இப்படி வேங்கை வயல் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சாலும் வேங்கை வயலுக்கு திரும்ப தான் நிற்பார். அத்தனை சாதிய பிரச்சனைகளுக்கும், ஒடுக்குமுறைகளுக்கும், ஆணவ படுகொலைகளுக்கும், உலக அரசியலுக்கும், தமிழ் தேசியத்துக்கும், பெரியாரிசத்துக்கும், மார்க்சியம்னா என்னன்னு பேசுறதுக்கும் இங்கே திரும்ப தான் இருக்கார். ஆனாலும் இத்தனை ஆண்டுகால அரசியலில் அவர் இப்படியான அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அவர் தலித், அவர் வந்து ஒரு சாதி கட்சி, அவர் வந்து சாதி கலவரம் உண்டு பண்ணுறதா தான் நான் உட்பட அப்படி தான் பார்த்து வளர்ந்தோம், அப்படி தான் அவரை அணுகணும்.
அப்படியாத்தான் இன்னமும் பல பேர் அவரை அணுகிட்டு இருக்காங்க. அப்படியாத்தான் இந்த சமூகத்தில அவர் அடையாளப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான். ஆனா, விஜயகாந்த் வந்த உடனே அவரை வந்து இந்த சாதிக்காக இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு யாரும் சொல்லல. சீமான் ஜாதி தான் ஜாதி அரசியல் பேசினாலும், ஜாதி சொல்லிக்கிறது பெருமை தான் பேசினாலும், ஆணவ கொலை, ஜாதி ஆணவ கொலையை குடிப்பெருமை கொலைன்னு பேர் மாத்துவேன்னு சொன்னாலும், சீமான் வந்து பொதுவான கட்சி நடத்துறவரா இங்க பார்க்கப்படுது. கூச்சமே இல்லாம அவங்க பொது அரசியல் பேசுறோம், நாங்க தமிழர்களுக்கான அரசியல் பேசுறோம்னு பேச முடியும். இப்படித்தான் இங்க ஜாதி சங்கத்திலிருந்து வந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதுவும் கூட தாங்க பொதுவான கட்சி, தலித் அல்லாத கூட்டமைப்பு ஏற்படுத்தின கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அவங்களும் கூச்சமே இல்லாம நாங்க தலித்த முதலமைச்சராக்குவோம், நாங்க ஒரு பொதுவான கட்சின்னு பேசுறாங்க இன்னைக்கு. இப்படியான அடையாளம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து அத்தனை பேருக்கும் பொது அடையாளம் கிடைக்குது. ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்னமும் சாதி முத்திரை இருக்கு. அததான் அவர் சமீபத்தில கூட வருத்தப்பட்டார். நம்ம இப்போ கூட பேசணும் இல்லையா? அது வந்து இந்த சமூக மாற்றம் தான். அப்படி இருக்கும்போது, நீங்க வாக்கு இங்க பெர்சன்டேஜ் முக்கியமே கிடையாதுங்க. விஜயகாந்த் இங்க மாசுன்னு சொல்லியே, விஜயகாந்த் எல்லாருக்கும் சோறு போட்டாருன்னு சொல்லியே இங்க 10 தொகுதி குடுத்தா எல்லாரும் கேட்டுக்க அமைதியா இருக்காங்க. அது அது இங்க கால்குலேஷனே கிடையாதுங்க. சமூகம் வந்து இங்க யார என்னவா பாக்குதுங்கிறது தான் இங்க அரசியல்லயும், தேர்தல் அரசியல்ல அப்பட்டமா வந்து சமூகம் வந்து யார எப்படி பாக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்கும். நீங்க விசிகாக்கு நம்ம ஏற்கனவே கூட நம்ம நண்பர்களோட பேசியிருந்தது தான். ஒருவேளை 25 சீட்டு திமுக குடுத்துருதுன்னு வச்சுக்கங்களேன், என்ன நடக்கும்? பெரிய மனசு வந்துருச்சு திமுகவுக்கு. காங்கிரஸ்க்கே 27 குடுத்துருக்கோம், இந்தா உங்களுக்கு 25. இல்ல காங்கிரஸ்க்கு 27, இந்தா உங்களுக்கும் 27 அப்படின்னு குடுத்துறாங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன நடக்கும்? அடுத்து களத்துல எப்படி தெரியுமா பிரச்சாரம் இருக்கும்? விசிகாவ விட்டுருவாங்க. விசிகாவ விட்டுருவாங்க. திமுகவ டார்கெட் பண்ணி விசிகா நிக்கிற இடங்கள்லாம் என்ன பிரச்சாரம் இருக்கும் அப்படின்னா, திமுக வந்து ஒரு தலித் கட்சி. திமுக வந்து ஒரு பறையர் கட்சி. ஐசோலேஷன் திமுக பாலிடிக்ஸ். வந்தா பறையர்களுக்கு மட்டும் தான் நல்லது நடக்கும். திமுக வந்ததுனால விசிக ஆட்டம் ஓவர் ஆயிடுச்சு. திமுக வந்ததுனால இவங்க ரவுடிசம் பண்றாங்க. திமுகனால தான் இவங்க வளர்ந்து இவங்க நாடக காதல் பண்றாங்க. திமுக வந்ததுனால தான் இவங்க வளர்ந்து இவங்க ஆளுங்கட்சி பவர யூஸ் பண்ணி இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. இந்த மாதிரியான பல பிரச்சாரங்கள் வந்து இங்க நடக்கும். அந்த பிரச்சாரம் வந்து மக்கள் மத்தியில எடுபடவும் செய்யும். அப்போ இங்க களத்த மாத்தாம, மக்கள நம்ம அரசியல்படுத்தாம தீவிரமா இப்போ நீங்க விசிகாக்கு எடுத்தீங்கன்னா, கடந்த கடந்த காலங்கள்ல இருந்து இன்று வரைக்கும் பெரிய வந்து ஐடி விங்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க தரப்ப பேச ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு ஏதோ சோசியல் மீடியா வந்திருக்கு. டிவி நிகழ்ச்சிகள்ல விவாதங்கள் நடக்குது. அதில விசிகாவ அழைக்கும்போது அவங்க வந்து அவங்க தரப்பு பேசுறாங்க. பொது அரசியல பேசுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் போய் சேருது. இன்னும் அப்படி கொஞ்சம் வளர்ந்திருக்கிற காலகட்டத்தில இன்னைக்கு கொஞ்சம் கட்சி வளர்ந்திருக்கு. இன்னமும் கூட நாம பரப்புரை செய்ய வேண்டியது இருக்கு. விசிகா தரப்ப நம்ம பேசுறது அப்படிங்கிறது விசிகாக்கான குரல் கிடையாது. சாதி எதிர்ப்புக்கான, சாதி ஒழிப்புக்கான, சாதிக்கு எதிரான களம். அப்போ விசிகாக்கு ஆதரவு குரல் வந்து இன்னும் பரவலா எழணும். விசிகா தரப்பும் அத வந்து இன்னும் பரவலா கொண்டு போணும். வெளியிலிருந்தும் விசிகாக்கு ஆதரவான குரல் வந்து நம்ம பரவலா கொண்டு போம்போது, அது சாதிக்கு எதிரான குரலா மாறும். சாதிக்கு எதிரான குரலா மாறுச்சுன்னா, நம்ம முன்னாடியே பேசின மாரி புற அழுத்தம் வந்து எந்த கூட்டணி கட்சிக்கும் நிகழும். புற அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா, விசிக அண்ணன் திருமாவே எனக்கு சீட்டு பொருட்டு இல்லன்னு போனாலும் கூட, வேற வழியே இல்ல அவங்க சீட்டு குடுத்து தான் ஆகணும். அதனால நம்ம விஜயகாந்த் கட்சி தேமுதிகவையும், விசிகாவையும் ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படின்னா காங்கிரஸ்க்கு என்ன இருக்குங்க? ஆமா. நாம தேமுதிகவ கூட ஏத்துப்போம். என்ன 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் என் மாநில கட்சி அது. டெல்லி கட்சி கிடையாது. டெல்லிக்காரனுக்கு இங்க என்ன வேல? காங்கிரஸையோ, பாஜகவையோ நம்மளால ஒருபோதும் வந்து அனுமதிக்கவே முடியாது. என்ன முரண்பாடுகள் இருந்தாலும், ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நம்மோட கைகோர்ப்பாங்க அவங்க. ஒரு விஷயத்துல முரண்படுவாங்க, இன்னொரு விஷயத்துல கைகோப்பாங்க. ஆனா, டெல்லிக்காரன் ஒருபோதும் வந்து அவன் வந்து மாநில நலனே பார்க்க மாட்டான். அவன் எப்பவுமே டெல்லி அதிகாரத்த தான் பார்ப்பான். சுருக்கி இருக்கணும் அப்படின்னா, 3 சீட்டுல 2 சீட்டுல 1 சீட்டுல காங்கிரஸ சுருக்கி இருக்கணும். நாம இப்போ பாஜகவோட தேமுதிகவோட ஒப்பிட்டு விசிகாவ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒப்பிடணும்னா காங்கிரஸோட ஒப்பிடுவோம். 2வது பெரிய கட்சியா விசிகாக்கு தான் குடுத்துருக்கணும். ஏன் காங்கிரஸ்க்கு அவ்வளோ சீட்டு குடுத்தீங்கன்னு கேட்போம். அப்படி வேணா பேசுவோம். காங்கிரஸ சுருக்கி போடுவோம். காங்கிரஸ துடைச்சு போடுவோம். அப்படி வேணா பேசுவோம். மாநில கட்சிய நாம ஒப்பிட்டு விசிகாக்கு தேமுதிக எதிரி போல சொல்லப்போனா தேமுதிகல அத நியாயப்படுத்தி பேச ஆட்கள் இல்ல. அவங்க கிட்ட பேச்சாளர்கள் இல்ல. அதுக்கும் அண்ணன் திருமா தான் பேசுறாரு. அவங்க வந்து எதிர்க்கட்சியா இருந்த ஒரு கட்சி. அவங்களுக்கான உரிய அங்கீகாரம் கொடுக்கப்படணும்னு இவர் தான் பேசுறாரு. ஒரு பொலிட்டிக்கல் இங்க ஸ்டேட் இருக்கு அவங்களுக்கு. திமுக மீது விமர்சனம் வந்தாலும் சரி, அதிமுக மீது விமர்சனம் வந்தாலும் சரி, தேமுதிக மீது விமர்சனம் வந்தாலும் சரி, காங்கிரஸுக்கும் இவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு.
அதை உரியபடி மக்களுக்கு புரியும்படி நியாயப்படுத்தி மக்களை சமாதானப்படுத்துகிற அளவுக்கு அவங்க கட்சியிலே அவங்களுக்கு பேச ஆட்கள் கிடையாது. அந்த தலைமைகளுக்கே அந்த புரிதலோ மக்கள் மொழியில் பேசவோ தெரியாது. அதையும் சேர்த்து இவர் தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் சொல்லப்போனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அந்த பேட்டியில் அவர் பேசினார். இந்த மாதிரி தேமுதிகவுக்கு எதிர்கட்சியாக இருந்துச்சு, அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் இருக்கணும். காங்கிரஸ் தேசிய அளவில் பெரிய கட்சி, அவங்களுக்கும் உரிய அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னா அவர் பேசின பேச்சு தான் இங்கே பல பேரை சமாதானப்படுத்துச்சு. அதனால் நம்ம இப்படி ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒருவேளை திமுக நம்ம சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்ட பிறகு தேமுதிக 10 பேர் ஜெயிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு இதோட போயிடுவாங்க, பாஜகவோட போயிடுவாங்க, விலை போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் திமுகவோட பிரச்சனை. அவங்க அதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு தான் தொங்கு சட்டமன்றம் வந்துடக்கூடாது, திமுக பெரும்பான்மையாக ஜெயிக்கணும்னு இங்கே அண்ணன் திரும்ப பேசுகிறார். அந்த கணக்கையும் திமுகவும் போடும். அதனால் அது நம்ம பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, விசிகா தோழர்கள் என்ன நினைக்கணும்னா 8 சீட்டு 8 எம்எல்ஏவாக மாறணும். அதுதான் விசிகாவோட மிகப்பெரிய வளர்ச்சிக்கு துணை புரியும். அண்ணன் திருமாவோட வார்த்தையில் சொன்னால் அடுத்த பாய்ச்சல் அமையும். தேமுதிகவை நம்ம பொருட்படுத்தவில்லை. அவங்களும் கூட்டணி கட்சி அப்படிங்கிற இதில் அவங்க மீது விமர்சனம் வச்சு அவங்கள எதிர்நிலைப்பாட்டில் வைக்காமல் அவங்களுக்கும் சேர்த்து ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டியதாக தான் கடமையாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தானே அம்பேத்கர் ஒரு கோட்ஸ் இருக்கும், இழுத்து செல்ல காத்திருக்கும் தேர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த கூட்டணியே இழுத்துக்கிட்டு அந்த தேரை இழுக்கிறதே திருமா அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஏன்னா விமர்சனத்தை மக்கள்கிட்ட என்ன விமர்சனம் எழுது, அதுக்கு என்ன சொன்னால் அவங்கள ஆற்றுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இவரால் மட்டும்தான் அதை கையாள. ஏன்னா எந்நேரமும் மக்கள்கிட்ட இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் திருமாவே சொல்லியிருக்காரு, விசிகாக்கு 8 சீட்டுகள் தான், ஆனால் அது அந்த 8 மட்டும் கிடையாது, இடதுசாரிகளுடைய 10 சேர்த்து 18 தான் எங்களோட இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி இது ரொம்ப முக்கியமான அவரோட வார்த்தைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நம்ம ஜஸ்ட் லைக் தட் அவர் ஏதோ சொன்னார் போனார் அப்படின்ட்டு போயிட முடியாது. ஏன் அவர் வெறும் இடதுசாரிகள் விசிக சீட்டு மட்டும் சேர்த்து இது மொத்தமாக மக்களுக்காக நிற்கிறவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சீட்டு, அப்போ மற்றவங்கெல்லாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ மதிமுக இல்லையா, அப்போ திமுகவில் இருக்கிற மற்ற கட்சிகள் இல்லையா, ஏன் திமுக இல்லையா அப்படின்னா, திமுக பங்கீடு கொடுக்குற இடத்துல இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மதிமுக போன்ற கட்சிகள்லாம் முற்போக்கான சக்திகள் தான், கொள்கைவாதிகள் தான் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட களத்தில் நிற்கிறவங்க யார் அப்படின்னா இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான். அப்போது அவங்க 2 பேர் அந்த 2தையும் தனித்தனியாக பார்க்காம, அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், அதை தனியாக பார்க்காம, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தனியாக பார்க்காம, இது மொத்தமே 18 சீட்டும் மக்களுக்கான சீட்டு அப்படின்னு பார்க்குற சிந்தனை யாருக்கு வரும்? கண்டிப்பாக. இப்போ அங்கேருந்து லைட்டாக இப்போ ஒரு சின்ன கேள்வி. இப்போது நேற்று முகநூலில் ட்விட்டரில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஷாலின் மரியாளாரன்ஸ் என்கிற ப்ளூ பென் அவன் ஒரு இது நம்ம வேங்கவேல் நீர் தொட்டியை போட்டு 8 தொகுதியிலையுமே தோற்கடிப்போம், நீங்கள் ஜெயிக்க விடக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு டேக்லைனை போட்டிருந்தாங்க. அது இந்த மாதிரியான நபர்கள் இந்த இப்போது டிவி நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெற்று, நீயா நானா போன்ற நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெற்று திடீர்னு அவங்க பேசுனது வைரல் ஆயிடும். உடனே அவங்க செலிபிரிட்டியாக மாறிடுவாங்க. செலிபிரிட்டியாக மாறிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம்லாம் பேஜ் ஆரம்பித்து அவங்க பெரிய கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அரசியல் கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சிலர் தொடர்ந்து சினிமா விமர்சனம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, சினிமாவை பற்றி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த காட்சி இப்படி இருந்திருக்கலாம், அந்த காட்சி அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. சினிமா விமர்சனம் பண்ணி பெரிய கூட்டத்தை தன் பின்னாடி சேர்த்துருவாங்க. அவங்க பின்னாடி சேர்ந்த கூட்டம்லாம் சினிமா விமர்சனத்துக்காக சேர்ந்த கூட்டம், சினிமா ரசிகர்கள். எந்த படத்தை பார்க்கலாம் பார்க்கக்கூடாது இவர் சரியாக சொல்லுவாருன்னு நம்பி சேர்ந்த கூட்டம். திடீர்னு ஒரு 10 லட்சம் ஃபாலோவர்ஸை, ஒரு 20 லட்சம் ஃபாலோவர்ஸை சேர்த்த பிறகு அவர் அரசியல் கருத்து பேசிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி இந்த ஷாலின் மரியாள் லாரன்ஸுங்கிறவங்க தன்னை பெரிய எழுத்தாளர், சமூகத்துக்காக எழுதி தள்ளுறவங்க, ஓடா தேஞ்சவங்க எழுதி அப்படின்னு பேசிக்கிட்டு தலித்திய மேடைகளில் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு தான் ஒரு ஃபேமஸ் ரைட்டர் அப்படின்னு தானாக சொல்லிக்கிட்டு திடீர்னு அரசியல் பேச வந்துடுவாங்க. சமூக தளத்தில் நான் தன்னை எழுத்தாளராக அடையாளப்படுத்திக்கிட்டே மேடைகளில் தன்னை பெரிய ஆளை காமிச்சிக்கிட்டு திடீர்னு அரசியலில் இவருக்கு இத்தனை சீட்டு கொடுத்தது தப்பு, திடீர்னு இவருக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருக்கக்கூடாது, கொடுத்த சீட்டில் நாம் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிதீவிர இடதுசாரி தன்மையிலிருந்து அந்த விமர்சனத்தை வைப்பாங்களா அப்படின்னா கிடையாது. மாறா தன்னை இடதுசாரியாக காட்டி வளர்த்தெடுத்து அடையாளப்படுத்திக்கிட்டு டக்குன்னு எதிர் அணியில் போயிட்டு பாஜக மாதிரியான சங்கிகளோட கூட்டு வச்சுக்கிட்டு இடதுசாரிகளை கேள்வி எழுப்புற வேலையில் வச்சுருப்பாங்க. இப்போது ஏர்போர்ட் மூர்த்திக்கும் ஷாலின் மரியாவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கே மோகன்ஜிக்கும் ஷாலின் மரியாவுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இவர்கள்லாம் எப்படி, நீங்கள் ஏன் நான் இவங்களை ஒப்பிடுறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் ஒரு அடையாளத்துக்குள்ளே இருப்பாங்க.
இப்போ நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி எடுத்தீங்கன்னா நான் தான் தூய பறையன்னு பேசுவாப்புல அவர். பறையர் அடையாளத்தோட விசிகாவை எதிர்க்கிறது, தலித் அடையாளத்தோட விசிகாவை எதிர்க்கிறது, வன்னியர் அடையாளத்தோட பாஜகவுக்கு ஆதரவு கரமிடுறது, பாமகக்கு சொம்பு தூக்குற மாதிரியே இருக்கணும், ஆனால் வேலையெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு செய்யணும் அப்படின்ற வேலையை செய்கிறவன் மோகன். இப்போ இவர்கள் எல்லாம் வந்து அங்கிருந்து வந்து எதிரணிக்கு வேலை செய்யக்கூடிய உண்மையாக களத்தில் நிற்கிறவங்களை மட்டுப்படுத்த மலினப்படுத்த இறக்கி விடப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸின் அடியாட்கள். ஏன்பா தலித்திய செயற்பாட்டாளர் எப்படி ஆர்எஸ்எஸ்ஸின் அடியாளாக மாற முடியும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வேங்கை வயல் தொட்டியை எடுத்து போட்டு 8 தொகுதிகளிலும் தோற்கடிக்கப்படணும்னு பேசுகிறவங்க யாராக இருக்க முடியும்? எப்படி அவங்க வந்து ஆர்எஸ்எஸோட அடியாளாக இல்லாமல் இருக்க முடியும்? அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோற்கடிக்கப்படணும் அப்படின்னா அதை விட தீவிரமாக வேங்கை வயல் பிரச்சனையோ, நாங்குநேரியோ, இன்னும் கவின் படுகொலை மாதிரியான எண்ணிக்கிட்டே போகலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். அதை விட தீவிரமாக பேசுகிறவங்கள ஆதரிக்கிறீங்களா நீங்கள்? இல்ல இது எல்லாத்துக்குமே அவங்க நின்றுருக்காங்களே. இப்போ அதுதான் சொல்றேன். விசிகா நின்றுருக்கு, கூட்டணியில் கட்சியில் இருக்குப்பா, அதனால அடையாளத்துக்கு பண்ணிட்டாங்கப்பா, இவங்களை விட இவங்க தீவிரமா பண்ணாங்கப்பா, அதனால விசிகாவை விட்டுட்டு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு நீங்க அதை விட தீவிரமா மக்கள் பக்கம் நின்னவங்களுக்கு நீங்க ஓட்டு கேட்குறீங்களா? அதை விட தீவிரமா நிக்க ஆள் இருந்திருக்கா? முதல்ல நின்றுருக்காங்களா? இப்போ இவங்க யாரு பக்கம் நின்று பேசுறாங்க அப்படின்னா, ஒரு எலும்பு கூட ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருப்பான், நம்ம பாடி ஷேமிங் பண்ணணும்னு இல்லை இல்லை என்ன அவனெல்லாம் பார்த்து நமக்கு மரியாதையை பேசணும்னு சிலரெல்லாம் பார்த்து தோண மாட்டேங்குது. கிஷோர் கே சாமி மாதிரியான ஆட்கள் கூட கூட்டு சேர்றது, ஏர்போர்ட் மூர்த்தி பெரிய புரட்சியாளன்னு சொல்றது, வாங்கன்னா நீங்க தான் இந்த தமிழ்நாட்டையே காப்பாற்ற போறீங்கன்னு பேசுறது, இப்படி தீவிர வலதுசாரிகள் கிட்ட, சாதியவாதிகள் கிட்ட, மதவாதிகள் கிட்ட நின்றுக்கிட்டு மக்கள் போராளிகளை கொச்சைப்படுத்தி இவர்கள் தோற்கடிக்கப்படணும்னு பேசுகிற இந்த நபர்கள்லாம் நம்ம அதுக்கு மேலே பேசணும்னா, பார்த்தீங்களா தலித் பெண்ணுங்கிறதுனால என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்றவாங்க. இவங்களையெல்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த விசிக அடையாளத்தோடு வளருவாங்க, தலித்து காடை வச்சுக்கிட்டு வளருவாங்க, திடீர்னு விசிகா எடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு விசிகாக்கெல்லாம் ஒன்றும் அரசியலே தெரிலப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ராஜதந்திரம் அவ்வளோ தெரியவில்லை. எனக்கு தெரிஞ்சு அரசியல் களத்தில் மக்கள் தளத்தையும் அரசியல் தளத்தையும் மிக தெளிவாக உணர்ந்து மிக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் திருமாவளவன். ரொம்ப தெளிவான காய் நகர்த்தல்களையும், மக்களை எப்படி தொண்டர்களை எப்படி சமாளிக்கணும், நிர்வாகிகளை எப்படி சமாளிக்கணும், கூட்டணி கட்சிகளை எப்படி அணுகணும், முரண்பாடுகள் வர விஷயங்களை எப்படி அவங்கக்கிட்ட தெரியப்படுத்தணும், அந்த கூட்டணியிலே இருந்துக்கிட்டு எப்படி போராட்டத்தை தீவிரப்படுத்தணும், எதிரிகளை எப்படி கையாளணும் அப்படின்னு அத்தனை நுட்பங்களையும் அறிந்த ஒரு தலைவர் வந்து அண்ணன் திருமாவளவன். இவங்கள மாதிரி அல்லு சில்லுகள்லாம் வந்து விசிகா ஒன்றும் செஞ்சிட முடியாது. அவர்கள் அதெல்லாம் விமர்சனமே கிடையாது, வைத்தறிச்சல். நீங்கள் சொல்கிற மாதிரி தானே 30 வருஷம் அரசியல் இருக்கிறவருக்கு 30,000 ஃபாலோவர் வச்சிருக்கவனுக்கும் அதெல்லாம் ஒப்பிடுற மாதிரி தான் இந்த மாதிரியான நபர்களோட செயல்பாடு. அவர் வெதும் அதே போல் சிலர்லாம் வந்து இப்போ அன்புமணி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. பாமகவும் 30 ஆண்டுகளை 37 ஆண்டுகள் தொட்ட கட்சி. அன்புமணி தலைமை ஏற்றிருந்து 2000க்கு அப்புறம் வந்து அரசியலுக்கு வராரு, 2004க்கு அப்புறம் அரசியல் வராரு அன்புமணி. அன்புமணி நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் ஒரு 6 வருஷம், இதில் ஒரு 25 வருஷம், கிட்டத்தட்ட அன்புமணியோட அரசியல் வாழ்க்கையும் 30 வருஷம் தொற்றும். ஆனால் 30 வருஷம் அப்படிங்கிறதுனாலே அன்புமணி வந்து அரசியல்வாதியாக மாறிட முடியுமானா முடியாது. ஏன்னா அவர் வந்து ஏசி அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு டால்ஃபின்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பேருக்கு கட்சி நடத்தக்கூடிய ஒரு நபர் தான். இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்படியே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிற ஒரு நபர். ஆனால் திரும்ப அப்படி கிடையாது. தரையிலிருந்து எழுந்து ஒவ்வொரு அடியாக நகர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு தூரத்தை எவ்வளவு உயரத்தை அடைஞ்சாலும் அவர் தனிப்பட்ட ரீதியில் எவ்வளோ உயரத்தை வேணால் அடைஞ்சிருக்கலாம். இப்படியான நகர்வுகளை விசிகாவை இந்த அளவுக்கு கொண்டு வந்தாலும் கூட தொடர்ந்து மக்கள்கிட்ட இப்போ கூட நாம கூட கேட்கலாம், ஆனால் இன்னும் கூட நீங்கள் தூங்காமல் மக்கள்கிட்ட இருக்க வேண்டிய அந்த நிலையில தான் இருக்காங்கன்னா, ஆனால் அவருக்கு தான் தெரியும் அந்த சூழல். இன்னமும் அந்த நிலையிலிருந்து தான் அவங்கள அரசியல்படுத்த வேணுங்கிற தேவை இருக்குது, இன்னமும் அமைப்பாக்க வேண்டிய தேவை இருக்குன்னு அவருக்கு தான் அந்த புரிதல் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் பாமக பற்றி ஒன்று சொல்லியிருந்தீங்க, அன்புமணியோட அரசியல் பற்றி 30 வருஷம் இருந்தார் அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆனால் விசிகாக்கு 8 சீட்டு ஆனால் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோன்னா 18 சீட்டில் கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கே அலையன்ஸில் வந்து. அதை நம்ம எப்படி நானும் பார்க்குறேன், கவனிக்கிறேன். சில பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து சாதி எண்ணத்தோட பார்த்தியா இன்னமும் உங்களுக்கு 8 சீட்டு தான், 2 சீட்டு தான், 4 சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து 6லேருந்து 8ங்கிறது முன்னேற்றம் கிடையாது.
சிங்கிள் டிஜிட்டில் அப்படி சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. 8 தான் உங்களுக்கு 8 தான்டா ம். அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை வைக்கிறதுப்பாங்க. மாறா வந்து அன்புமணிக்கு 18 சீட்டு கொடுத்து பார்த்து எங்களுக்கு 18 சீட்டு அப்படின்னு. ஆனால் லிட்டரலாக கவனிச்சிங்கன்னா மிக அதல பாதாளத்தில் போய்கிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி. போன தடவை 23 சீட்டில் நின்னாங்க. இந்த தடவை 18 சீட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்தீங்கன்னா 50, 60 ஏன் அன்புமணியை கூட ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல இப்போ. நாடாளுமன்ற உறுப்பினரா மாறிட்டு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நம்ம கட்சியிலேருந்து ஒரு 34 பேர் ஓட்டு போட்டு என்ன தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அப்டின்னாரு. சீட்டு வாங்குனா தேர்ந்தெடுப்பாங்க அவங்க. சீட்டு வாங்கணும்ல. முதல்ல அதுக்கு நீங்க வாங்கணும். அதுக்கப்புறம் தோண்டணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சீட்டு வாங்குங்க முதல்ல. அந்த அளவுக்கு டிராஸ்டிக்கா அதல பாதாளத்தில போய்க்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். சும்மா பேருக்கு டபுள் டிஜிட்ல இருக்கலாமே தவிர, பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அன்புமணி அதுவும் தைலாபுர தோட்டத்தில தான் நாங்க கையெழுத்து போடுவோம்னு சொல்லிட்டு இருந்த காலம் போயி, முதல் ஆளா கிரீன்வே சாலைக்கு போய் எடப்பாடி கிட்ட கூட்டணிக்கு சாஷ்டாங்கமா கால்ல விழுந்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போய் ஒரு நாள் ஃபுல்லா காத்திருந்து, அங்க போய் பேசி முடிவு பண்ணிட்டு வந்து, அ அ அதிமுகவோட ஆஃபீஸ்ல போயிட்டு கையெழுத்து போட்டு வந்த நிலைமைக்கு அதில பாதாளத்துக்கு கொண்டு போயிருக்காரு. முன்னாடி 23 தொகுதியில போட்டியிட்டு வெறும் 5 எம்எல்ஏ தான். அதுலயும் இப்போ ஒருத்தர் 23ல போட்டியிட்டே 5 தான். அதிலேயே பிச்சுக்கிட்டு இல்ல போயிருக்காங்க இப்ப 2 அருள் பக்கமா. எம்எல்ஏ போன்றவர்கள்லாம் அப்படியே அல்லாடிட்டு ஆ இருக்காங்க. எங்கிட்டு போகணும்னு அருள் தெரியாம. எங்க போவாருன்னு தெரியல. ஆ. 2 பக்கமா பிரிஞ்சு கிடக்காங்க ஏற்கனவே. ம். இந்த தடவ 2, 3வது வருமாங்கிறதே பெரிய விஷயம். எத்தன வாங்குறோம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ம். முன்னாடி மக்கள் நல கூட்டணியில விசிக 25 இடம் வாங்கியிருக்கு. போன தேர்தல்ல அதே தேமுதிக 60 இடங்கள்ல போட்டிட்டு இருக்கு. 2 பேர் டிடிவி தினகரனும் இவங்களும் கூட்டணி வச்சு. இடங்கள் முக்கியம் இல்ல. எத்தன வெற்றி பெறுறோம், மக்கள் கிட்ட எப்படி செயல்படுறோம், மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். சாதிவாதிகள் இந்த மாதிரியான முட்டாள்களோட விமர்சனம்லாம் ஒண்ணும் பெரியது இல்ல. அப்ப இந்த 8 தொகுதியுமே கண்டிப்பா நம்மளால நிச்சயமா வெல்லணும். ம். வெல்லுவாங்க, வெல்லணும். விசிகாவோட அடுத்த பாய்ச்சல பார்க்க, அவங்களோட ம். அடுத்த வளர்ச்சிய காண நானும் அவ்வளோ ஆவலா இருக்கேன். எப்படி அவங்களுக்கு எத்தன சீட் கிடைக்கும்னு ஆவலா இருந்தோமோ, அதுபோல சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு, அடுத்து கட்சியோட பாய்ச்சல் எப்படி இருக்கு அப்படின்னு காண ஆவலோட இருக்கோம். உங்க ஆவல் கண்டிப்பா நடக்கும்னு நம்புவோம். எங்க கூட உங்களுடைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.